இன்னைக்கு ஒன்றிய அரசு என்ன பண்ணிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு ஏன் கருப்பு சட்டை அணிஞ்சு வந்திருக்காங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்முடைய மாநில உரிமை சம்பந்தப்பட்ட விஷயத்த நீங்க ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். சரியா? ஒரு 2 நிமிஷம் பொறுமையா கேளுங்க. இன்னைக்கு ஒன்றிய பாஜக அரசு நாடாளுமன்றத்தை கூட்டி தொகுதி மறு வரையறை டீலிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு மசோதாவை நிறைவேற்ற பாக்குறாங்க. தமிழ்நாட்டுக்கு அதிகமான பாதிப்பை ஏற்படுத்துகின்ற டீலிமிட்டேஷன் மசோதாவை இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் நாம எதிர்த்தாகணும். ஏன்னா மக்கள் தொகை அடிப்படையா வச்சு ஒவ்வொரு மாநிலத்துடைய எம்பிக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையை அதை நிர்ணயிக்க இருக்கிறாங்க. அப்படி செய்யும் போது நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டுடைய ரெப்ரசன்டேஷன் கம்மி ஆகுது. அந்த முயற்சியை தான் இன்னைக்கு ஒன்றிய பாஜக அரசு செஞ்சுட்டு இருக்கு. இப்ப நம்முடைய தமிழ்நாட்டில் எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க? 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. இப்போ இந்தியா முழுக்க மொத்தம் 543 நாடாளுமன்ற உறுப்பினர்கள். அதை அதிகப்படுத்தி 815 ஆக்க போறாங்க. அப்படி அதிகமாக்கும் போது மற்ற மாநிலங்களுக்கு என்ன கொடுக்குறீங்களோ அதே மாதிரி சரிசமமா தமிழ்நாட்டுக்கு பண்ணணுங்கிறதா நம்முடைய கோரிக்கை. ஆனா என்ன பண்றாங்க? தமிழ்நாட்டுக்கு 39ல இருந்து 59 வரணும். மற்ற மாநிலங்களுக்கு எல்லாம் செய்யற மாதிரி நமக்கும் பண்ணாங்கன்னா 59 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வரணும். ஆனா இன்னைக்கு ஒன்றிய பாஜக அரசு என்ன தெரியுமா பண்ணிருக்கு? தமிழ்நாட்டுக்கு 39ல இருந்து 47 உயர்த்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 12 நாடாளுமன்ற உறுப்பினர்களை நம்முடைய தமிழ்நாடு இழந்திருக்கு. 12 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் நம்முடைய தமிழ்நாட்டுடைய உரிமை குரல். நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் டெல்லிக்கு போய், நீங்க தேர்வு செய்யற நாடாளுமன்ற உறுப்பினர் தான் டெல்லிக்கு போய் தமிழ்நாட்டுக்கான குரலா ஒலிக்க போறவங்க. நம்முடைய குரலை ஒடுக்க பாக்குறாங்க, தமிழ்நாட்டுடைய உரிமையை மீண்டும் சீண்டி பாக்குறாங்க. வட மாநிலங்களுடைய எம்பிக்களை அதிகமாக்குறாங்க, ஆனா தமிழ்நாட்டுடைய எம்பிக்களை குறைக்க பாக்குறாங்க. முறையா மக்கள் தொகையை கட்டுப்படுத்த தமிழ்நாட்டுக்கு இந்த தண்டனை தேவையா? ஒன்றிய அரசு மக்கள் தொகையை கட்டுப்படுத்த சொன்னாங்க, வட மாநிலங்கள்ல சரியா பண்ணல. ஆனா நம்முடைய தமிழ்நாட்டில் மக்கள் தொகையை நாம சரியா கம்மி பண்ணிருக்கிறோம். அதுக்கான தண்டனையா இன்னைக்கு தமிழ்நாட்டை ஒன்றிய அரசு வஞ்சிக்க பாக்குது. இதை எதிர்த்து இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பமும் போராடி ஆகணும். பாஜகவுடைய சூழ்ச்சி எதுவுமே தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட நிச்சயம் ஈடுபடாது அப்படிங்கறத நாம ஒரு எச்சரிக்கையா இன்னைக்கு ஒன்றிய அரசுக்கு தெரியப்படுத்தணும். தமிழ்நாட்டுடைய உரிமைகள் பறிபோவதை இனிமேலும் நாம பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. ஒவ்வொரு குடும்பமும் வீதிக்கு வந்து போராடணும்னு உங்களை எல்லாம் கேட்டுக்கிறேன். நாம இன்னைக்கு இதை எதிர்த்து போராடிட்டு இருக்கிறோம். ஆனா எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி என்ன தெரியுமா சொல்றாரு? நேத்து இது ஒரு அருமையான தருணமா, நம்முடைய மாநில உரிமைகள் பறி போயிட்டு இருக்கு, எம்பிக்கள் எண்ணிக்கை குறைக்கிறாங்க, நாம எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன தெரியுமா சொல்றாரு? இது ஒரு அருமையான தருணம் அப்படின்றாரு. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, இது அருமையான தருணம் அல்ல, நீங்க பாஜகவுடைய முரட்டு அடிமை அப்படிங்கறத மீண்டும் மீண்டும் உறுதி செய்கின்ற தருணம் தான் இந்த தருணம். அதனாலதான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்வது, இப்படிப்பட்ட பாசிஸ்டுகளுக்கும் அடிமைகளுக்கும் ஏப்ரல் 23ஆம் தேதி வர சட்டமன்ற தேர்தலில் சரியான பாடத்தை நீங்க கத்துக் கொடுக்கணும். செய்வீங்களா?